வெல்கம் பேக் டு கீக்கி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்து ரவுண்ட் பீசஸாக ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரவுண்ட் ஷேப் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போது நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஹாஃப் கப் வந்து ப்ரௌன் சுகர் வந்து நீங்கள் டார்க் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, லைட் சுகர் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு வந்து நான் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். சுகரும் பட்டரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலான கேக் இது, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒரு கேக் பேனில் வந்து நம்ம கீழே ஃபுல்லாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள், அந்த நடுவில் இருக்கிற ஹார்டாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பைனாப்பிள் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பைனாப்பிளை வந்து நம்ம கரெக்டாக வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து நான் அதில் வந்து ஹாஃப் கப் வந்து மெல்டட் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து 3/4 கப்பு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரும் பட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா 2 முட்டை, இதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் ஆகணும், அப்போ தான் வந்து கேக் நல்லா ஸ்பான்ஜியாக வரும். அதுக்கப்புறமா நம்ம பைனாப்பிள் ஜூஸ் வந்து ஹாஃப் கப்பு. நம்ம நார்மலாக பைனாப்பிளை வந்து மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் வடிகட்டி ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை வந்து நான் ஹாஃப் கப் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதுக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 1.25 கப்பு வந்து மைதா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது அப்படின்னா இது 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பைனாப்பிள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரௌன் சுகர் பைனாப்பிள். அந்த பேட்டரை வந்து நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்க உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா டேப் பண்ணிக்கோங்க பபிள்ஸ் இல்லாமல். இப்போ நான் அவனை வந்து 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டாக ஒரு 30 to 35 மினிட்ஸில் வந்து இந்த கேக்கு குக் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்துட்டு. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 30 மினிட்ஸில் குக் ஆகிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப 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 ஸ்பான்ஜியாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. இது ஒரு 1/2 hour வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து கேக்கை வந்து நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து பின்னாடி ஃபுல்லாக பைனாப்பிள் இருக்குது, அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் சூப்பராக வந்திருக்கு. மேலே வந்து அந்த பட்டரு, அந்த ப்ரௌன் சுகரோட இது பைனாப்பிள் எசன்ஸோட சேர்த்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இது கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கேக் வந்து எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.
நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த கேக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.